வெல்கம் டு வஜ்ரம் அஸ்ட்ரோ. 20/9/2025 தமிழ் மாதத்தை பொறுத்த வரைக்கும் விசுவாவசு வருடங்க, புரட்டாசி மாதங்க, 4ஆம் தேதிங்க, அதாவது செப்டம்பர், சனிக்கிழமைங்க. இன்றைக்கி சிவராத்திரிங்க. ஆனால் கீழ்நோக்கு நாளுங்க. இருந்தாலும் சிவனுக்கு எல்லாமே ஒன்று தான் வச்சுக்கங்களேன். நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி காலையில் 7:45 8:45 வரைக்குங்க, மாலையில் 4:45 5:45 வரைக்குங்க. கௌரி நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி காலையில் 10:45 11:45 வரைக்கும் இருக்குதுங்க. சாயந்தரம், அதாவது இன்னைக்கு இரவு தான் வருதுங்க, 9 to 10 வரைக்கும் இருக்குதுங்க. ராகு காலத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி காலையிலேயே ஆரம்பிச்சிருது, 9 மணிக்கு ஆரம்பித்து 10 வரைக்கும் இருக்குதுங்க. குளிகையை பொறுத்த வரைக்கும் காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்து 7:30 வரைக்கும் இருக்குதுங்க. யமகண்டம் இன்றைக்கி மத்தியானம் 1:30 ஆரம்பித்து 3 மணி வரைக்கும் இருக்குதுங்க. சூளம் கிழக்கு திசையில் இருக்குதுங்க. அதனால் பரிகாரம் பார்த்திங்கன்னா தயிருங்க. சூரிய உதயம் வழக்கம் போல் காலையில் 6:03 மணிக்கு கரெக்டாக ஆரம்பிச்சிருதுங்க. திதியை பொறுத்த வரைக்கும் இன்று அதிகாலை 12:55 வரைக்கும் திரையோதசிங்க. அதுக்கப்புறம் சதுர்த்தசியாக இருக்குதுங்க. நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்குங்க இன்றைக்கி காலையில் 9:57 வரைக்கும் மகம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூரத்துக்கு மாறுதுங்க. யோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி காலையில் 6:02 வரைக்கும் மரண யோகம் இருக்குதுங்க. அதுக்கப்புறம் காலை 9:57 வரைக்கும் அமிர்த யோகம், அதுக்கு ஃபுல் டே. அதுக்கப்புறம் சித்த யோகமாக இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் எடுத்து பார்த்தா இன்றைக்கி காலை 9:57 வரைக்கும் உத்திராட நட்சத்திரத்துக்கு இருக்குது. அதுக்கப்புறம் திருவோணம் நட்சத்திரத்துக்கு மாறிடுதுங்க. சந்திரகோரையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதிகாலை 5 to 6ங்க, மறுபடியும் மத்தியானம் 12 to 1, இரவு 7 to 8ங்க. சுக்கிரகோரையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மிட் நைட்னு சொல்லலாம், அது மிக அதிகாலைன்னு சொல்லலாம், 3 to 4ங்க, காலையில் 10 to 11, மறுபடியும் சாயந்தரம் 5 to 6ங்க. புதன் கோரையை பொறுத்த வரைக்கும் அதிகாலை 4 to 5ங்க, மத்தியானம் 11 to 12, மறுபடியும் சாயந்தரமாக 6 to 7க்கு வருதுங்க. குருகோரையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு லேட் நைட், மிட் நைட் 12 to 1, காலையில் 7 to 8, மறுபடியும் மத்தியானம் 2 to 3, மீண்டும் இரவு 9 to 10ங்க. இந்த 4 ஹோரையும் அமோகமான ஹோரை, நீங்கள் பார்த்து செயல்படலாங்க, தப்பு வராதுங்க. அதே சமயத்தில் கோச்சார அமைப்பை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சனிக்கிழமைங்க. மிதுனத்தில் குரு இருக்காருங்க. சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன், சந்திரன், கேது இருக்காங்க. கன்னியை பொறுத்த வரைக்கும் சூரியன், புதன் மற்றும் மாந்தியும் அங்கேயே வந்துடுறாரு. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் அங்கேயே தான் இருக்காரு. கும்பத்தை பொறுத்த வரைக்கும் ராகுவும் இருக்காங்க. மீனத்தை பொறுத்த வரைக்கும் சனி வக்ர ஸ்டேட்டில் அங்கேயே ஸ்டாண்ட் பண்ணியிருக்கார். மேசராசி என்பர்களே, இன்னைக்கு நல்ல ஒரு அருமையான நாளாக தான் சனிக்கிழமை ஆரம்பிச்சிருக்குதுங்க. நீ நினைச்ச காரியம் வெற்றிக்குண்டான வழி ரொம்ப கண்ணு முன்னாடியே தெரிய போகுது. வியாபாரமாகட்டும், தொழிலாகட்டும், அதில் தனவரவும் பணவரவும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க. அதனால் உங்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு பொருள் சேர்க்கை, ஒரு தனவரவு கண்டிப்பாக உண்டாகும். அதனால் நீங்கள் என்னென்ன எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ, வீட்டுக்கு தேவையானது வாங்கணும், உங்களுக்கு தேவையானது வாங்கணும், மனசுக்குள்ள நினச்சிருப்பீங்களே, அதெல்லாம் ஒரு நிறைவு செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இந்த சனிக்கிழமை அமைஞ்சிருக்குதுங்க. மற்றபடி உங்களுக்கு ஒரு இன்கமில் ஒரு சில சங்கடங்கள் இருந்திருக்கலாம், கஷ்டங்கள் இருந்திருக்கலாம், நெருக்கடிகள் கூட இருந்திருக்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி ஓரளவுக்கு திருப்தியாக தரக்கூடிய சந்தோஷமான சூழ்நிலை தான் இன்றைக்கி அமைய போகுதுங்க. மற்றபடி நீங்கள் சிந்தனை பண்ணிகிட்டே தான் இருப்பீங்க, இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா, வியாபாரமாகட்டும், தொழிலாகட்டும், வேலையாகட்டும், ஏதோ ஒரு சிந்தனை, ஒரு மாற்று வழி தேடிட்டு இருப்பீங்க. இதோட இன்கம் அதிகமாக இருக்கும். அதுக்குண்டான ஒரு சிந்தனை பண்ண குழப்பங்கள் வரும், ஒரு தீர்வே கிடைக்காது. அப்பேற்பட்ட குழப்பங்களில் இன்றைக்கி தீர்வு எட்டுவது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் குழப்பங்கள் வேண்டாம், நடப்பது நல்லவையே அப்படின்னு நினச்சிட்டு இன்றைக்கி காலத்தை கடந்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி உங்களுக்கு பார்த்த ஒரு தொழிலையும் சரி, வியாபாரத்திலையும் சரி, அதில் ஆர்வம் இருக்கும். பட் அதை விட வேற ஒரு தொழில் செஞ்சால் முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு சிந்தனையில் இருப்பீங்க. இருப்பதை நினச்சி இன்றைக்கி பண்ணுவோம், நாளைக்கு எப்படி வருங்கிறத இறைவன் கையில் நம்ம விட்டுருவோங்க. அதே சமயத்தில் சில வியாபாரம் தொழிலையும் ஒரு சின்ன சின்ன மாறுபட்ட கருத்துக்கள் கூட உங்களுக்கு வரலாம். அப்படி பண்ணுமாப்பில் உன்னோட இருக்கிற திறமைக்கு ஆகான்னு ஓஹோன்னு வருவீன்னு சில பேர் உங்களை புகழ் பாடலாம். பட் அந்த புகழுக்கெல்லாம் மயங்கிடாதீங்க, ஓகேங்களா? அப்படி இருக்கிற காலகட்டத்தில் உங்களுக்கு எதிரிவே பொறுமை இருக்கணும், நிதானம் இருக்கணும். தன் நிலை அறிந்து சிந்தனை செய்யக்கூடிய தன்மையை கொஞ்சம் வளர்த்துட்டிங்கன்னா மேசராசிரியர்களே, இன்றைக்கி அந்த சொன்னான்ல பணங்காசு வரதில் கொஞ்சம் தக்க வச்சுக்கலாம். தேவையில்லாத செலவுகளை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. இருந்தாலும் எதுக்கு பயப்பட மாட்டீங்க, அச்சப்படாமல் வாழ் அப்படிம்பீங்களா, அதுக்கு எக்ஸாம்பிளே இன்றைக்கி மேசராசி நேயர்கள் தான். அதுலேயும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைக்கி தன்னம்பிக்கை நிறையக்கூடிய நாள். உங்கள் தேவைகள் இன்றைக்கி கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் நல்லா இருக்குதுங்க. பரணையை பொறுத்த வரைக்கும் சில கன்ஃபியூஷன்ஸ், நீங்கள் நல்லா இருந்தால் கூட இருக்கிற கன்ஃபியூஸ் பண்ணி விடுவோம். அப்பேற்பட்ட காலகட்டம் இருக்கங்காட்டி நீங்கள் அடுத்தவங்க நம்பாதீங்க, உங்களை மட்டுமே நம்பிக்கவங்க. கிருத்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப பொறுமையாக இருக்கும், நிதானமாக இருக்கும், அவசரப்படக்கூடாது. சரிங்களா? போயிட்டு விட்டுங்களா? நன்றி. ரிஷபராசி என்பர்களே, அவரா நீங்கள், அட அந்த பொண்ணா இது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் வாய் மேலே விரல் வச்சு ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி உங்கள் பேச்சு திறமை, உங்கள் கலைத்திறமை, உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாட்டு திறமை எல்லாமே இன்றைக்கி அதிகரிக்க போகுது.
உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இன்றைக்கி அதிகரித்து உங்கள் மேலே ஒரு நல்ல ஒப்பீனியன் வரக்கூடிய காலகட்டம் இன்றைக்கி ஆரம்பிக்க போகுது. டோன்ட் வரி, பி ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்படுவீங்க. அதே போல் ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்கணும் அப்படி சிந்தனை பண்ணியிருப்பீங்களே, அந்த சிந்தனைகள் கூட உங்களுக்கு நல்ல ஒரு நல்ல சிந்தனையாக உங்கள் வாய்க்க போகுது. எப்படின்னா வண்டி வாங்கலாமா வேண்டாமா, செகண்ட் ஹேண்ட் வாங்கலாமா, அல்லது நம்மகிட்ட அப்படின்னு யோசனை பண்ணியிருப்பீங்க. ஆனால் மனசுக்குள்ளே புதுசே வாங்கிடல பழசு எதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ரிஷபராசிக்கு சனிக்கிழமை ஒரு நல்ல திங்கிங் வரக்கூடிய காலகட்டம் நல்லாவே இருக்குதுங்க. மற்றபடி உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் மூலிமா ஒரு சுப சூழ்நிலை அமைஞ்சு நல்ல செய்தி ஒன்று உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. பட் என்னென்னா அப்பப்போ உங்களை பல பேர் வந்து குழப்பிடுவாங்க. அதனால் மனசு பார்த்திங்கன்னா இந்த தெளிவில்லாத குட்டை குளம்போல குழம்பி கிடக்கு. சிந்தனை பல வகை படம் காட்டி சஞ்சலமான மனசுக்குள்ளே கொஞ்சம் அலைபாயக்கூடிய காலகட்டத்தில் சில பேர் குழப்பி விட்டுருவாங்க. அதெல்லாம் தாண்டி நீங்கள் உங்கள் அனுபவத்தினால உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்னால நீங்கள் தெளிவு பண்ணக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க. கண்டிப்பாக தெளிவாயிரும். 10 பேர் உங்களை குழப்புவாங்க. அதில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு எல்லாமே அரசு சார்ந்த ஜாப்பில் போகிறவங்க சரி, ப்ரைவேட் ஜாப்பு, வியாபாரம், தொழில் எல்லாமே உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த இக்கட்டான சூழ்நிலை மறைஞ்சு ஒரு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக தான் நல்லா தெரியுதுங்க. எதிர்பாராத சில பேரை சந்திக்கக்கூடிய அவங்க மூலிமா ஒரு வெற்றிக்கு உண்டான வழி கிடைக்கக்கூடிய நல்ல காலகட்டம் ரிஷபராசிக்கு இன்றைக்கி இருக்குதுங்க. சிந்தனைகள் உங்களுக்கு தயவு செய்து தெளிவாக இருக்கணும். தெளிவுபடுத்தக்கூடிய காலகட்டம் இறைவன் கொடுத்துருக்காரு. நீங்களாக குழப்பிக்க வேண்டாம் எதையும். ரைட்டுங்களா? முடிஞ்சால் ஒரு கோயிலுக்கு போயிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. நல்லதே நடக்கும் ரிஷபராசி நேயர்களே. அதுலேயும் கிருத்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு பேச்சு திறமை அதிகமாகவே இருக்கும். உங்கள் டேலண்ட் வந்து வெளியே காமிக்கக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. ரோகிணியை பொறுத்த வரைக்கும் எதுலேயுமே பிடிமானம் இருக்காது. அது சொல்கிறது சரியா, இவன் சொல்கிறது சரியான குழப்பமான சூழ்நிலை. 10 பேர் சொல்கிறத 10 விதமாக ஆலோசனை பண்ணி ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு சஞ்சலமான சூழ்நிலை உங்களுக்கு கொஞ்சம் இருக்கக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. மிருகசீரிசத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எத்தனை பேர் குழப்பினாலும் சரி, நான் என் முடிவில் ஸ்ட்ராங்குப்பா அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் மைண்டு இருக்கக்கூடிய மிருகசீரிசத்துக்கு நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லிக்குவோம். ரிஷபராசி நேயர்களே, கலங்காமல் இருங்க. கலக்கமாக இல்லாமல் மனசை வச்சுக்கோங்க. நல்லதே நடக்கும். சரி, உங்களை முருகனை பிரார்த்தனை பண்ணிக்குவோம். போயிட்டு விட்டுங்களா? மிதுன ராசி அன்பர்களே, இன்றைக்கி வியாபாரம், தொழில், வேலை எதாக இருந்தாலும் சின்ன சின்ன அலைச்சல்கள் ஏற்படும். அலைச்சலுக்கு உண்டான ஒரு முன்னேற்றம் கிடைக்குமானா நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு சாயந்தரமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் தெரியுது. ஆனால் அலைச்சல்களை தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் இருக்கீங்க மிதுன ராசி நேயர்களே. கட்டம் அப்படித்தான் வருதுங்க. மற்றபடி உங்களுடைய வீட்டில் அம்மனியாகட்டும், குடும்ப சூழ்நிலை எல்லாமே உங்களை புரிஞ்சுக்குவாங்க. நீங்களும் அவங்கள புரிஞ்சுக்குவீங்க. அதில் ஒன்று குடும்பத்தில் ஒன்றும் மைனஸ் இருக்கிற மாதிரி தெரியலிங்க. மற்றபடி சில விஷயத்தில் உங்களுடைய திறமைகள், உங்கள் டேலண்ட், நீங்கள் எதிர்பார்த்திருந்த ஒரு தகவலை சொல்லணும் தகவல் பரிமாற்றம் கூட ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடும். உங்கள் திறமைகள் வெளிப்படும் தப்பு இல்லை, ஆனால் அலைச்சலும் கூடவே இருக்கும். அதுதான். மற்றபடி உங்களுக்கு மறைமுகமாக பல பேர் தடைகள் கொடுப்பாங்க, பொறாமப்படுவாங்க, நிறைய பேர் அப்படி இருப்பாங்க. அவங்களெல்லாம் தாண்டி ஒரு நல்ல ஒரு ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. அலைச்சலுடன் கூடிய வெற்றி அப்படிங்கிறது சந்தோஷம் தானுங்க. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் மிதுன ராசிக்காரங்க இருக்கீங்க. ஆனாலும் அந்த வெற்றியை மனசளவில் நீங்கள் கொண்டாடக்கூடிய முடியாத ஒரு சூழ்நிலை கூட இருக்கும். அவள் உட்காந்துட்டு வேலை செய்கிறேன், அவனை வந்து மேனேஜர் பாராட்டுறாரு, நான் அங்கங்கே ஓடியாடி வர்றேன், என்னப்பா வேலை செய்கிறேன் அப்படின்னு திட்டுறாரு அப்படிங்க. ஆனால் அங்கங்கே அலைஞ்சு அங்கே போய் அந்த காரியத்தை முடிச்சுட்டு வர திறமை யாருக்கு இருக்குது? உங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. சேரில் வந்துட்டு இருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்கு இருக்காது. அதை வந்து பல பேர் புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருக்குது. கவலையப்படாதீங்க. யார் புரிஞ்சுட்டா என்ன, நீங்கள் போய் உங்களால் மட்டும்தான் அந்த காரியத்தை முடிக்க முடியும்னு உங்களை அலைய விட்டுருக்கார் அந்த மேனேஜரும் சரி, உயர் அதிகாரியும் சரி, அந்த கடவுளும் சரி. அதே உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸை நினச்சி நீங்கள் அது ஒரு வெற்றி அப்படின்னு நினச்சி சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். மனசில் பலவிதமான கண்ணோட்டங்கள், பலவிதமான எதிர்பார்ப்புகள் அங்கங்கே அலைவாஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். என்ன பண்ணுறது, ஒன்றுமே பிடிவில்லை அப்படின்னு. பிடிவிடாத சூழ்நிலை கண்டிப்பாக பிடிபடும் போது உங்களையாட்ட ஒரு வெற்றியாளன் யாருமே இல்லைங்க மிதுன ராசி நேயர்களே. மற்றபடி சில விஷயங்கள் நீங்கள் அனுபவத்தில் சில மாற்றங்களை கண்ணு முன்னாடி பார்க்க முடியும். நல்ல ஒரு முன்னேற்றம் தான். அந்த முன்னேற்றம், அந்த அனுபவம் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்க போகுது. அதை பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. நெகட்டிவாக திங்க் பண்ணவே பண்ணாதீங்க. ஓகே, பி பாசிட்டிவ். சொல்லுவாங்களே லைஃப்லேயே பாசிட்டிவ் எதுனா ஸ்ட்ராங்கஸ்ட் பாயிண்ட், டெத்தஸ்ட் பாயிண்ட் எதுனா வீக்னஸ் ஆஃப் அவர் மைண்ட் அப்படிம்பாங்களே. அதுபோல் நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துக்கோங்க மைண்ட் செட்டை. மிருகசீரிசத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அங்கங்கே எதிர்பாராத அலைச்சல் வந்தால் கூட அதோட அனுபவம் கிடைக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. திருவாதிரையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கே போயிட்டு வந்தாலும் சரி, உங்கள் டேலண்ட்டை சில பேர் அக்செப்ட் பண்ணுவாங்க, சில பேர் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அக்செப்ட் பண்ணால் பாசிட்டிவ், அக்செப்ட் பண்ண நெகட்டிவ் அப்படிங்கிற மைண்ட் செட்டே வேண்டாம். நம்ம திறமை நமக்கு தெரியுமாப்பா அப்படின்னு ஒதுங்கி போகிறது ரொம்ப நல்லதுங்க. புனர்வாசத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பல மாற்றங்கள் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரும். கவலைப்பட வேண்டியதில்லை. போயிட்டு விட்டுங்களா மிதுன ராசி நேயர்களே. டோன்ட் வரி, பி ஹாப்பி. தேங்க்யூ. கடகராசி என்பர்களே, இன்றைக்கி உங்கள் குடும்பத்துலேயும் சரி, அம்மனியிட்டையும் சரி, ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒரு இணக்கமான சூழல் ஏற்படும். நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்டுக்குவாங்க.
இது வரைக்கும் பல மன கஷ்டத்தில் உங்கள் மன போராட்டத்தை அவங்க புரிஞ்சுக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கி புரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பு இந்த சனிக்கிழமையில் அமைஞ்சிருக்குதுங்க. கவலைப்படாதீங்க. அதே சமயத்தில் ஒரு பெருமா கோயில், இந்த மாதிரி ஒரு வழிபாட்டுத்தலம் கிருஷ்ணர் கோயில், இது மாதிரி சனிக்கிழமைக்கு உண்டான கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மனசு வலிமை பெறக்கூடிய காலகட்டம் கடகராசி நேயர்களுக்கு அதிகமாக இருக்குதுங்க. மற்றபடி உங்கள் கொடுக்கல் வாங்கல்லாம் இருக்குதுல்ல, அந்த கொடுக்கல் வாங்கலில் கூட உங்களுக்கு வராக்கடன் கூட வரக்கூடிய காலகட்டம் அது இருக்குது. முதல்ல உயர்வான ஒரு சூழ்நிலை அமைய போகுதுங்க கடகராசி நேயர்களே. பல புதிய உறவுகள், புதிய வியாபார ஸ்தலங்கள், புதிய தொழில் அமையக்கூடிய காலகட்டம் நல்லாயிருக்கு. பல பேர்த்த புதுசாக சந்திப்பீங்க. அவங்க மூலிமா வெற்றிக்கு உண்டான வழியை புது வகையில் தேட போகிறீங்க. நல்லதானுங்க. இப்போ சிக்கல்கள் இருக்குது சார், கஷ்டங்கள் இருக்குது சார், பல பிரச்சனைங்க சார், டென்ஷன் சார் அப்படி இருந்த உங்களுக்கு பழைய பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய ஒரு நண்பர்கள் மூலிமா, உறவுகள் மூலிமா, ஒரு சூழ்நிலை மூலிமா உங்களுக்கு ஒரு பழைய சிக்கல்லாம் தீர்ந்து ஒரு நல்ல ஒரு வழி கிடைக்கக்கூடிய காலகட்டம் நல்லாவே இருக்குதுங்க. மற்றபடி உங்களுக்கு சூழ்நிலை அறிஞ்சு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா இன்னும் வெற்றி சுலபமாக கிடைக்கும். ரைட்டுங்களா? கஷ்டப்படாமல் கிடைக்குன்னு வச்சுங்களேன். மற்றபடி எந்த ஜாப் கொடுத்தாலும் சரி, எந்த வியாபாரம் தொழிலும் டக்குன்னு முடிச்சு வைங்க. ஸ்பீடப். வேலை கொடுத்தா 1 நாள் முடிக்க வேண்டிய வேலையை 1/2 மணி நேரத்தில் முடிச்சிடறானப்பா அப்படிங்கிற ஒரு பேர் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. பேசுனா எந்த செயல்பாடு செஞ்சாலும் சரி, அதில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், ஒரு ஆதாயம், ஒரு நல்ல ஒரு தனவரவு, ஒரு நல்ல ஒரு சுயமரியாதை கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த கடகராசிக்கு இருக்குதுங்க. மற்றபடி இன்றைக்கி ஒரு மகிழ்ச்சி, ஒரு தனம் நிறைந்த நாள் அப்படின்னே சொல்லலாம். புனர்வசத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பல பேர் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. எதிர்பாராத சப்போர்ட் உங்களுக்கு திடீர்னு கிடைக்க போகுதுங்க. பூச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பல கன்ஃபியூஷன்ஸ், நடக்குமா நடக்காது அப்படி இந்த காரியம் கூட வெற்றிக்கு உண்டான வழியை உங்களுக்கு இருக்குது. சிக்கல்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஒன்றும் கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. ஆயிலியத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு லாபகரமான தனவரவு உண்டான ஒரு ஆதாயமான ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். போயிட்டு விட்டுங்களா கடகராசி நேயர்களே, நல்லதே நடக்கும், கவலைப்படாதீங்க. சிம்மராசி நேயர்களே, கொஞ்சம் வண்டி வாகனத்தில் போகிறப்பவே ஜாக்கிரதையாக போகணும். என்னடா ஆரம்பத்தில் இப்படி சொல்கிறேன் என்னையாது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் சூழ்நிலை கொஞ்சம் அப்படி இருக்குது. வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கணும். சிந்தனை உறவுக்கு இருந்துட்டு நான் வண்டி வாகனத்தில் கவனம் இல்லாமல் இருந்தால் தேவையில்லாமல் சிக்கல் தானுங்க. அதனால் அப்படி இருக்கணுங்க. அதே போல் வெளியில் போகிறப்போ உங்கள் மனக்கட்டுப்பாடு ரொம்ப அவசியம். அப்படி மனக்கட்டுப்பாடு இருந்துட்டால் இன்று உடலளவும் சரி, மனதளவும் சரி நீங்கள் ஜெயிச்சிடலாம். இல்லைன்னா கொஞ்சம் வீக் பாயிண்ட் ஆகி போயிடும். புரிஞ்சுட்டுங்களா? அதே சமயத்தில் குடும்ப உறுப்பினர்கிட்ட கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் இருக்குது. அவங்க என்ன சொல்ல வராங்கிற கருத்தை உள்வாங்கி பேசி பழகு. மேம்போக்காக பேசுகிற சண்டை வந்துடும். அவங்க ஒன்று சொல்லுவாங்க, அவங்க சாயந்தரம் அனுப்பிப்பாங்க. எப்போ பார்த்தாலும் உனக்கு இதான் வேலை, சாயந்தரம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா சாயந்தரம் யாருமே வந்து கோயிலுக்கு போகலான்னு சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்குது, டென்ஷன் இருக்குது. சாயந்தரம் கூப்பிட்டு நம்ம செலவைக்கிறாடோய் அப்படின்னு சண்டைக்கு போயிடாதீங்க. அதனால் முழுசாக அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டுக்கிட்டு யாருக்கிட்டையுமே பதில் பேசுங்க. நான் கூட சொல்கிறது குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமில்லை, வியாபாரம், தொழில், வேலை, உயரதிகாரிகள் யார்கிட்ட பேசினாலும் சரி, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு காது கொடுத்து கேளுங்க. ஏன்னா நீ கேட்க மாட்டோம். அதுதான் பிரச்சனையாக இருக்குதுங்க சிம்மராசினியர்கள். இன்றைக்கி அதே சமயத்தில் சில அனுபவம், அந்த அவசரப்பட்டு பேசுகிறதுனால ஒரு நெகட்டிவான அனுபவம் இன்றைக்கி கிடைக்கக்கூடிய காலகட்டம். அது பின்னாளில் உங்களுக்கு பாசிட்டிவாக மாறுது அப்படிங்கிறது இது ஒரு பக்கம் இருந்தால் கூட இன்றைக்கி நீங்கள் ஏன் பேரை கெடுத்துக்கணும், சொசைட்டியில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். இவ்வளோ தூரம் சுற்றி வளைச்சி பேசுகிறோம்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் நீங்கள். அதே சமயத்தில் உங்களுக்கு எங்கே தொட்டாலும் ஈஸியாக முடியுமாங்க சார், அலைச்சல் சார், அந்த டென்ஷன்னால தான் வாய் வார்த்தையை டப்புன்னு விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரியோட ஒரு ஃபீலிங் இருக்கும். ரைட்டா? யாருக்கு அலைச்சல் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டே கொஞ்சம் கடந்து போங்க. வியாபாரம், தொழிலை பொறுத்த வரைக்கும் புதுவிதமான சூழ்நிலைகள் அமைஞ்சால் கூட அதுலேயும் சின்ன சிக்கல்கள் வரும். அதுக்கு சொல்யூஷன் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் சனிக்கிழமை கொஞ்சம் கம்மியாக தெரியுதுங்க. மற்றபடி உங்களுக்கு வெளியில் போகிறீங்க, கண்ட பக்கம் கண்டதை சாப்பிட்றீங்க அப்படிங்கிறதுல கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் தெரியுதுங்க. எதுலேயுமே பொறுமை, நிதானம், அவசரத்தன்மை இல்லாமல் செயல்படக்கூடிய ஒரு தன்மையை வளர்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு புதிய மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். மற்றபடி உங்களுக்கு வியாபாரத்தில் லாபத்தில் இல்லை, ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்க. நல்லா தான் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குதுங்க. மகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நீங்கள் வண்டி வாகனத்தில் போகிறப்பவும் சரி, உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. மனசளவில் தைரியத்தை கைவிட்டுறாதீங்க. பூரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்காம சும்மா தான் வந்திருப்பீங்க, அங்கே போய்ட்டு அலைச்சல் இருக்குது, அதிலே டென்ஷன் ஆகும். டென்ஷனில் 2 வார்த்தைகள் நெகட்டிவாக வரும், அதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. உத்திரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எதிர்பார்த்திருந்த விஷயங்கள் நடக்கலையே அப்படின்னு கவலை இருக்கும். அந்த கவலைகளை தாண்டி நீங்கள் மகம், பூரம், உத்திரம் எல்லாமே சமாளிக்கணும்னா ஒரு பெருமா கோயிலுக்கு போயிட்டு சனிக்கிழமை ஒரு மனசார ப்ரே பண்ணிட்டு வாங்க போதும். சிம்மராசினியர்களே, இன்றைக்கி தகுந்த சிரமம், நாளைக்கு அமோகமாக இருப்பீங்க, நம்ம எதிர்பார்க்கலாம். போயிட்டு விட்டுங்களா? நல்லதுங்க. கன்னிராசினியர்களே, குடும்பத்தில் அவங்க சொல்லாததுக்கு முன்னாடியே இன்றைக்கி நான் முடிச்சுட்டு வரேங்க அப்படின்னு சொல்லாமல் சொல்வதை புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை கன்னிராசிக்கு இன்றைக்கி அதிகரிக்கும். அதனால் குடும்ப உறுப்பினர்னு சொல்லக்கூடிய அப்பா, அம்மா, சம்சாரா, மகன், மகள், சகோதரி எல்லாமே உங்களை
நீங்களா அப்படி அப்படின்னு உங்களையே ஆச்சரியப்படுவாங்க. நான் கஷ்டப்படுறேன் உங்களுக்கு தாமா அப்படின்னு சொல்லாமல் அவங்களே புரிஞ்சுக்குவாங்க. அதே ஒரு மனமகிழ்ச்சி காலையிலேயே ஆரம்பிச்சிருது. அப்பேற்பட்ட நல்ல தன்மையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். அந்த கடன் பிரச்சனையும் கண்ட்ரோலுக்கு தான் வரும். உங்களை தாண்டி பெருசாக ஒன்று தொந்தரவு பண்ணக்கூடிய காலகட்டம் இல்லைங்க. மற்றபடி வேலையாகட்டும், வியாபாரம், தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட்டர்ஸ் நிறையா இருக்காங்க. உயர் அதிகாரிகள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. வியாபாரம், தொழிலை பொறுத்த வரைக்கும் வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு ஏற்றபடி இன்றைக்கி வியாபாரம், தொழில் நல்லாவே இருக்குங்க. மற்றபடி சொந்தக்காரங்க, நண்பர்கிட்ட பேசுகிறப்ப மட்டும் கொஞ்சம் அனுசரித்து பேசுங்க. அவங்க என்ன நிலைமையில் வர்றாங்க, என்ன சூழ்நிலையில் வந்து பேச வர்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. நீங்கள் அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டு கொஞ்சம் நெகட்டிவான ஃபீட்பேக் அவங்கள்ட்ட எடுத்துட வேண்டாம். கொஞ்சம் பாசிட்டிவாக பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி எந்த முயற்சி எடுத்தாலும் சரி, கண்டிப்பாக வெற்றி கொஞ்சம் தள்ளி இருக்குது, அவ்வளோதான். முயற்சியை கைவிடாதீங்க. எடுத்திங்கன்னா வெற்றி கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. சில பேர்த்துக்கு நல்ல வரவுகள் மூலிமா சேமிப்புகள் அதிகமாகக்கூடிய காலகட்டம் நல்லா தெரியுதுங்க. சில பேருக்கு சேமிப்பு பண்ண முடியும், செலவோடு வரலாம். அது என்ன பண்ணுறது, வரவுக்குண்டான செலவும் இருக்கும். சில பேர் செலவை கண்ட்ரோல் பண்ணி சேமிப்பு பண்ணலாம். அது அவங்கவுங்க கையில் தான் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அப்பேற்பட்ட சூழ்நிலை ரெண்டுமே இருக்குது. அதனால் ரெண்டையும் சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கும். மற்றபடி உங்களுக்கு எல்லாமே தெளிவான சிந்தனை, தெளிவான மனப்பாங்கு, தெளிவான ஒரு சர்க்கிள் எல்லாமே அமைஞ்சிருக்கு. மொத்தத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாமே இன்றைக்கி கன்னிராசிக்கு அமோகமாக இருக்குது. அதுவும் உத்திர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினச்சதை விட நல்லது நினைக்கக்கூடிய ஒரு உங்கள் மனசுக்குள்ளே நல்லதே நடக்கும். கவலைப்படாதீங்க, நினச்சது நிறைவேறும்னு வச்சுக்கங்களேன். அஸ்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. சொந்தக்காரனார்கிட்ட பேசத்தான் செய்வேன். நண்பர்கள் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். அனுசரித்து போயிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. சித்திரையை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனை எடுத்தாலும் சரி அவசரப்பட்டு வாய் விட மாட்டேங்க. ரொம்ப தெளிவான ஆள் அப்படிங்கிறத நிரூபிப்பீங்க சித்திரை நட்சத்திரக்காரங்களே. போயிட்டு விட்டுங்களா கன்னிராசி நேயர்களே, சந்தோஷமாக இருங்க. நற்பவி உண்டாகட்டும். துலாம் ராசி என்பர்களே, எந்த பிரச்சனை வரட்டுங்க, எத்தனை கவலைகள் வரட்டுங்க, எதையும் சமாளிக்கும் சாதுரியமாக ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் துலாமுக்கு இன்னைக்கு நல்லாவே இருக்குது. வீட்டில், குடும்பத்தில், சம்சாரத்துக்கிட்ட, வியாபாரம், தொழில் பண்ணுற இடத்துல, வேலைக்கு போகிற இடத்துல எல்லாத்துலேயுமே உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அமோகமாக இருக்குது. பொதுவாகவே இன்றைக்கி தனக்கு மட்டுமே இல்லாமல் மக்களுக்கும் பயன்படணும், பொது காரியத்தில் ஈடுபடணும், புதுசாக ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படிங்கிற எல்லாத்துலேயுமே ஒரு தன்னை போல ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று வரும். அதுவும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய, நல்ல மனதுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுக்கு நம்பிக்கையானவர்கள் உங்களுக்கு நம்பிக்கையை ஊட்டு விதமாக ஒரு வெற்றி கொண்டான வழியை சொல்லித் தருவாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க. ஒரு சின்ன சிக்கல் அப்படின்னா நல்ல நண்பர்களிடத்தும் அதாவது ஏதோ ஒரு வகையில் ஒரு ஆலோசனை கேட்டு நீங்கள் செயல்பட்டிங்கன்னா மிக தெளிவான முடிவு கண்டிப்பாக எடுக்க முடியும். மற்றபடி எல்லாத்துலேயுமே போட்டி எல்லாம் இருக்க தான் செய்யும். மறைமுகமான போட்டி இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி வெற்றி கொள்ளக்கூடிய காலகட்டம் நல்லாவே இருக்கும். சில விஷயங்களில் சில புடிவிடாமல் இருக்கக்கூடிய சில டெக்னிக்ஸ், அது என்ன நுட்பமான விஷயம்னு சொல்லுவோங்களா, அதை கூட நீங்கள் கண்டுபிடிச்சி வெற்றி கொண்டான வழியை நீங்கள் ஈஸியாக கண்டறியக்கூடிய காலகட்டம் துலாமுக்கு இன்றைக்கி நல்லாவே தெரியுதுங்க. மற்றபடி உங்கள் டேலண்ட், திறமைகள், உங்களுடைய அப்சர்வேஷன்ஸ் எல்லாமே மற்றவங்களுக்கு ஈஸியாக புரியுன்னு வச்சுக்கலாம். அப்பேற்பட்ட காலகட்டம் அமைஞ்சிருக்குது. மற்றபடி எத்தனை போட்டி வந்தாலும் சரி உங்கள் திறமையால், உங்கள் நுணுக்கத்தால், நுட்பத்தால் ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் துலாமுக்கு அமோகமாக இருக்குது. சித்திரையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்திருந்த காரியம் தடங்கள் கொஞ்சம் இருந்தாலும் அதை தாண்டி வெற்றி வரக்கூடிய காலகட்டம் இருக்குது. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பல கன்ஃபியூஷன் இருந்தாலும் ஃபைனலாக ஒரு தெளிவான சூழ்நிலையை நீங்கள் அடையக்கூடிய காலகட்டம் அமோகமாக இருக்குது. விசாகத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் தங்குதடை இருந்தாலும் கண்டிப்பாக அந்த தங்குதடையை தாண்டி ஜெயிச்சிருவீங்க. வாய்ப்புகள் அமோகமாக அமையும். கவலைப்படாதீங்க துலாம் ராசியர்களே, நல்லதே நடக்குது. சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்க. போயிட்டு விட்டுங்களா, நன்றி. விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைக்கி உங்கள் பார்வையே வித்தியாசமாக இருக்கும். எல்லோரும் ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்தா நீங்கள் மாற்று வழியை சிந்திப்பீங்க, மாற்றி யோசிப்பாங்களே. அப்பேற்பட்ட மாற்றி யோசிக்கக்கூடிய தன்மை இன்றைக்கி விருச்சிகத்துக்கு அமையப்போகுது. அப்பேற்பட்ட உங்களால் பல விஷயங்களில் இழுவறியாக இருந்திருக்கும். செயல்பாடாகட்டும், இல்லை வியாபார முன்னேற்றம், தொழிலில், வேலையில் பல மன கஷ்டங்கள் இருந்திருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு இன்றைக்கி குறைஞ்சி ஒரு சந்தோஷமான சூழ்நிலை அமையக்கூடிய ஒரு இதுவரைக்கும் இந்த வழியில் போயிட்டு இருந்தோம், சரிவல்ல, இனி இப்படி போவோம் அப்படின்னு ஒரு மாற்று வழியை கண்டுபிடிச்சி வெற்றி கொண்டான வழியை கண்டிப்பாக அடைஞ்சிருவீங்க. மற்றபடி எதிர்காலம் குறித்து உங்கள் பல பிளான் இருக்கும். குடும்பத்துலேயும் சரி, வியாபாரம், தொழில், வேலையில் எல்லாத்துலேயும் இருந்திருக்கும். அந்த எதிர்கால சிந்தனைகள் கூட ஒரு சாதகமான சூழ்நிலையை அமைக்கக்கூடிய காலகட்டம் இப்போ இந்த சனிக்கிழமையில் வரக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. மற்றபடி எல்லாமே உங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் சப்போர்ட்டாக இருப்பாங்க. நீங்கள் சொல்லக்கூடிய காலகட்டத்தில் ஆமாஞ்சாமி ஓடாட்டி கூட இவன் சொல்லுவதில் ஒரு கருத்து இருக்குது, அதை ஈஸியாக நம்ம தாண்டி போக முடியாது அப்படின்னு உங்களையும் உங்கள் பேச்சுக்களையும் கவனிக்கக்கூடிய, நேற்று வரை கவனிக்காத மக்கள் இன்று உங்கள் பேச்சை கவனிக்கக்கூடிய சூழ்நிலை
நல்லாவே அமைய போகுதுங்க விருச்சிக ராசி நேயர்களே. மற்றபடி தொழில் வியாபாரம் சார்ந்த சிந்தனைகள் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும், குடும்பத்தை சார்ந்த சிந்தனைகளும் இருக்கும். அப்படி ஒரு நல்ல சிந்தனையினால் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நல்ல மகிழ்ச்சி தரக்கூடிய உங்களுக்கு மனசு இன்றைக்கி அமைய போகுது. கவலையப்படாதீங்க. மற்றபடி எல்லாமே இன்றைக்கி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். நேற்று வரைக்கும் நடந்தது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதை வச்சு தான் இன்றைக்கி உங்கள் செயல்பாடே இன்றைக்கி நடக்க போகுது. அப்பேற்பட்ட பழைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இன்றைக்கி அந்த செயல்பாடு பண்ணங்காட்டி உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவம், பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நல்லா கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை நிறைந்த, ஒரு பெருமை நிறைந்த, ஒரு தனம் நிறைந்த ஒரு நாளாக விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த சனிக்கிழமை, அதுவும் புரட்டாசி சனிக்கிழமை நல்லா அமைய போது. கவலைப்படாதீங்க. விசாக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்று காரியம் நடக்கலைங்க சார், எல்லாம் வேஸ்ட்டுங்க சார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். உங்களுக்கு காரியம் நடக்கக்கூடிய சூழல் அமையப்போது, மனமகிழ்ச்சி கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் விசாகத்துக்கு உண்டுங்க. அனுசத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குடும்பத்திலையும் சரி, வியாபாரம் தொழில் வேலையில் எல்லாமே நல்ல ஒத்துழைப்பு, நல்ல சப்போர்ட்டர்ஸ் கிடைப்பாங்க. கவலைப்படாதீங்க. கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். நேற்று வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ், அது நெகட்டிவ், இன்றைக்கி நடக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் பாசிட்டிவ் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் ஆட்டோமேட்டிக்காக வந்துருங்க. முதல்ல விருச்சிகத்துக்கு இன்றைக்கி குறைவில்லாத நாள் அப்படின்னே சொல்லலாம். போயிட்டு விட்டுங்களா, நற்பவி நல்லது பலிக்கட்டும். தனுசு ராசி நேயர்களே, சார் நேற்று வரைக்கும் அப்படி சிந்தனை பண்ணிகிட்டு இருந்தேன், இன்றைக்கி சிந்தனை கொஞ்சம் மாற்றுறேங்க, அதனால் நல்லதே நடக்குதுங்க சார் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு உற்சாகம் பிறக்கக்கூடிய ஒரு நாளாக தனுசு ராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்கு. செல்ஃப் மோட்டிவேஷன் சொல்லுவாங்களே, அதுதான் தமிழில் அவ்வளோ தூரம் சொல்கிறேன்னு வச்சுக்கங்களேன். அப்படி செல்ஃப் மோட்டிவேஷன் இருக்குங்காட்டி எல்லா விஷயத்துலையுமே ஒரு புதுமையான ரிசர்ச் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குது. கேட்டுங்களா? அப்பேற்பட்ட சூழ்நிலையில் உங்கள் செயல்பாடுகள், உங்கள் முன்னேற்றத்துக்கு உண்டான தடைகள் எல்லாமே ஒரு தடைகள்லாம் நீங்கி செயல்பாட்டில் முன்னேற்றம் தரக்கூடிய காலகட்டம், படிப்படியாக முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கூட இருக்கிற வேலையாட்களும் சரி, வியாபாரம் அதாவது வேலையில் உயரதிகாரிகளும் சரி, உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் நினச்சது நடக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்றும் தப்பான ஒரு இது இன்றைக்கி ஒன்றும் தெரியலை, நல்லாவே இருக்குதுங்க. மற்றபடி உங்கள் திறமைகள் அப்பப்போ வெளிப்பட்டு பல பேருடைய பாராட்டுகள் பெறக்கூடிய காலகட்டம் தனுசு ராசினியர்களுக்கு. ரைட்டுங்களா? உங்களுக்கு உடல்நிலை ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கொஞ்சம் குறைவுகள் இருந்திருக்கலாம். அப்படி இருந்தால் அந்த பிரச்சனைகள் இவனுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். ரைட்டுங்களா? ஷார்ட்டஸ்ட் ஆயிரும் உங்களுக்கு. அப்படி ஷார்ட்டஸ்ட் ஆகிறப்போ உங்களுக்கு என்ன பரவாயில்லப்பா, நேற்றுக்கு இன்றைக்கி பரவாயில்லப்பா அப்படிங்கிற மைண்ட் செட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். குடும்பம் சார்ந்த உறவுகள் இன்றைக்கி நல்லா மேம்படக்கூடிய தன்மை உங்களை புரிஞ்சுக்குவாங்க. ரைட்டுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் கைகால் வலினா கூட நம்ம அம்மனி இருந்தால் கூட என்னங்க வாங்க மருந்து ஓட்டுவிட்டா அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக வந்து முது கைகாலை தேய்ச்சி விடுவாங்க. அதே ஒரு சந்தோஷம் தானே. அப்பேற்பட்ட சூழ்நிலை நேற்று வரைக்கும் வேறு மாதிரி இருக்கலாம், இன்றைக்கி அப்பேற்பட்ட குடும்ப சூழ்நிலை தனுசுக்கு அமைய போதும். சுபகாரியத்தை பற்றி இன்றைக்கி பேச்சு அங்கங்கே அடிபடக்கூடிய காலகட்டம். அவனுக்கு ஒரு பொண்ணை பாரு, நம்ம பிள்ளைக்கு ஒரு மாப்பிள்ளை பாரு அப்படிங்கிற பேச்சு ஏதோ ஒரு வகையில் அடிபடக்கூடிய காலகட்டம். நல்லது தானே, சுப செய்தி தானே, நல்ல விஷயம் தான் நடக்க போகுதுங்க. அதே சமயத்தில் நீங்கள் அவசரப்பட்டு எங்கே ஒரு வார்த்தைகளையோ அல்லது ஒரு செயல்பாட்டுக்கோ கேரண்டி கொடுத்துறாங்க. ரைட்டா? அவேர்னஸ் எதுலேயுமே பண முதலீட்டில் ரொம்ப ரொம்ப அவேர்னஸாக நீங்கள் செயல்படக்கூடிய காலகட்டம் இருக்குது. அதை விழிப்புணர்வும்பாங்களே, எல்லாம் எந்த ஒரு விஷயத்துலையுமே இருங்க தனுசு ராசி நேயர்களே. அதே சமயத்தில் உங்களுக்கு செல்வாக்கு, உங்களுடைய மதிப்பு சொசைட்டியில் குறையாது, நல்லாவே இருக்குதுன்னு வச்சுங்களேன். மற்ற வரவும் செலவும் அதிகமாக இருந்தாலும் செலவு கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. செலவு இழுத்து விட்ருவாங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. மூலமசத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்பு நீங்கள் நிறைவேறலையே அப்படின்னு கவலை இருந்தாலும் கொஞ்சம் அங்கங்கே ஓடி அடிக்கிட்டே தான் இருப்பீங்க. கொஞ்சம் அலைச்சலை குறைச்சிக்கோங்க. பூராணத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க. எங்கேயுமே ஒரு எதிர்பார்த்த காரியம் தங்குதலை இருந்தால் கூட நிறைவேறக்கூடிய காலகட்டம் இருக்குங்க. உத்திராடத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்கள் சொசைட்டியில் செல்வாக்கு கண்டிப்பாக இருக்கும். மொத்தத்தில் மூலம் பூராடம் உத்திராடத்துக்குள்ள செலவு கண்ட்ரோலாக வச்சுக்கணும். இல்லைன்னா வரவுக்கு மீறிய செலவு கடன்காரன் ஆக்கி விட்டுரும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க தனுசு ராசி நேயர்களே. போய்ட்டு விட்டுங்களா, நற்பவி நல்லதே பலிக்கட்டும். மகர ராசி என்பர்களே, இன்றைக்கி எதையும் விடமாட்டாங்க சார், டப்புன்னு வேலையை முடிச்சுட்டு மற்ற வேலையை பார்க்கணும் அப்படின்னு எதுலேயுமே அவசரப்பட்டு செஞ்சிடாதீங்க. அவசரம் நிதானமின்மை உங்களை மைனஸ் ஆக்கி விட்டுரும். நிதானமாக செயல்படுங்க. அவசரமெல்லாம் செயல்பட்டால் அந்த காரியம் வெற்றி பெறுதோ இல்லையோ, ஆனால் தோல்வி பெறாது. நடுநிலையாக நின்றுக்குன்னு வச்சுக்கலாம். அவசரப்பட்டீங்கன்னா மாட்டிக்குவோம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணி நினைக்கிறதுனால தேவையற்ற பேச்சுக்கள், வீண் விவாதங்கள், ரைட்டா, அடுத்தவனுக்கு போய் ஜாமீன் போடுறது, அடுத்தவன் பேசுகிறதுக்கு முன்னாடியே நாம் போய் கேரண்டி வாரண்டி கொடுக்கறது, இதெல்லாம் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மகர ராசி நேயர்களே இந்த புரட்டாசி சனிக்கிழமையில். ரைட்டுங்களா? அதாவது எப்படின்னா, வெளிவட்டாரத்தில் ஒரு உயிர் நண்பராக இருக்கலாம், உற்ற உறவினராக இருக்கலாம், அவங்களுக்கு நீங்கள் போய் ஏப்பா அவனை பற்றி நீ தப்பாக பேசுகிற அப்படின்னு சம்மந்தம் இல்லாத நேரத்தில் சம்மந்தம் இல்லாதவங்களை பற்றி பேசி பிரச்சனையை பெருசு பண்ணி விட்றாதீங்க. அப்பேற்பட்ட ஒரு காலகட்டம். தான் உண்டு தன் வேலை உண்டு, காதில் பஞ்சை வச்சுக்கிட்டு உங்கள் வேலையை மட்டும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை.
இருக்க முடியாது. அடுத்தவங்க ஒரு சில மூக்க நுழைப்பான்னு சொல்கிறாங்களே, அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை அமையுங்க. மகர ராசி நேயர்களே, பார்த்து உஷாராக இருந்துக்கோங்க. வர வேண்டிய வரவுகளும் சரி கொஞ்சம் லேட்டாக வரும். செய்ய வேண்டிய செலவுகள் தாராளமாக வரும். பார்த்தீங்கன்னா வரவு வராது, செலவு அதிகமானால் மன நிம்மதி கெட்டு போயிடும்ல. அதனால் கொஞ்சம் வரவறிஞ்சு செலவை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுங்க. மற்றபடி வியாபாரம் தொழில் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்கத்தான் செய்யும். வேலையில் இப்படித்தான் ஒரு தன்மையான போக்கு இருக்குமானா, உயரதிகாரிகள்கிட்ட தன்மையான போக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கடுன்னு இருப்பாங்க. அவங்க மூட விட்டில் உங்களை கூட திட்டலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலை அமையுங்க. மற்றபடி இது இருந்தாலும் பொறுமை நிதானம், அவசரப்படாதீங்க. விவேகம்னு சொல்லுவாங்களே, அப்படி விவேகம்னா என்னென்னு இன்றைக்கி கற்றுக் கொடுக்கக்கூடிய நாள் உங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்கார். விவேகத்தன்மையுடன் மகர ராசி நேயர்கள் செயல்பட்டாலும் கூட, உத்திராடத்தை பொறுத்த வரைக்கும் யார்கிட்ட பேசினாலும் சரி ஒவ்வொரு வார்த்தைக்கும் ரொம்ப கவனமாக பேசக்கூடிய காலகட்டங்க. திருவோணத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னதான் அலைச்சல்கள் இருந்தாலும் அதுக்குண்டான வரவு இல்லைப்பா, செலவு கண்ணாமண்ணான போகுது அப்படின்னு ஒரு புலம்பல் தன்மை தெரியக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. அவிட்டத்தை பொறுத்த வரைக்கும் பொறுமை நிதானம் ரொம்ப அவசியம் உங்களுக்கு. மற்றபடி மகரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சனிக்கிழமை ஈஸியாக கடந்து போனோம்னா பொறுமையாக இருங்க. நாளைக்கு பார்க்கலாங்க. நல்லதே நடக்கும், கவலைப்படாதீங்க. ரைட்டுங்களா? காதில் பஞ்சை வச்சுக்கிட்டு நம்ம வேலையை உண்டு நான் மட்டும் இருந்துட்டு போயிட்டே இருக்கலாங்க. அவ்வளோதாங்க. நாளைக்கு பார்க்கலாங்க. நன்றி. நற்பவி நல்லது பழிக்கட்டும். கும்பராசி நேயர்களே, அப்பாட அப்படின்னு பெருமூச்சு விடக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி நல்ல நாள். மன உளைச்சல்கள் இருந்தால் கூட அதிலிருந்து விடுபட்டு பல பிரச்சனைகள் இல்லை சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய காலகட்டத்தில் கும்பம் இன்றைக்கி அமோகமான நாள் தான். பல பிரச்சனைகள், பணவரவு தனவரவு ஒன்றுமே நடக்கலைங்க சார், சிரமங்க சார், ஐயோ அப்படின்னு புலம்பல் தன்மை குறைஞ்சு ஓரளவுக்கு தனவரவு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் இந்த சனிக்கிழமையில் அமைய போகுதுங்க. வியாபாரம் தொழில் வேலையிலிருந்து வந்த சிக்கல்கள் இன்னல்கள் இடர்பாடுகள் எல்லாம் குறைஞ்சு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு கண்கூட தெரியக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. மற்றபடி எல்லாத்துலேயும் நல்ல சூழ்நிலைகள் அமையப்போகுது. அந்த சூழ்நிலையை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் டெவலப் ஆகிறதுக்கு வழியும் உங்களுக்கு கண்ணு முன்னாடி கிடைக்க போகுதுங்க. மற்றபடி உங்கள் முயற்சிக்கேற்ற முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குது. சோம்பி கிடந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. முயற்சி லேசாக எடுத்திங்கனாவே பளிச்சுன்னு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்துடும். அப்பேற்பட்ட உங்களுக்கு அந்த மகிழ்ச்சி இன்பம் ஒரு மனசுக்கு உடம்புக்கு உங்களுக்கு எல்லாத்தையுமே அலைச்சல் இருந்தாலும் அந்த அலைச்சலுக்கு உண்டான ஈக்குவல் பேலன்ஸ் பண்ணிக்கலாம். தனவரவும் பணவரவும் நல்லாவே இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். ரைட்டுங்களா? இப்போ எல்லாம் மனசுக்குள்ள பிரச்சனை தீர்ந்தாவே பாதி பிரச்சனை தீர்ந்துருங்க கும்பராசினியர்களே, கவலைப்படாதீங்க. அதே சமயத்தில் அவிட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் ஒரு லெவல்லையே இருக்க முடியாது உன்னால். அப்போ ஏற்பட்ட உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இன்றைக்கி ஒன்றும் கவலைப்படாதீங்க, மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. சதய மசத்தை பொறுத்த வரைக்கும் இன்னல்கள் சார், தொந்தரவு சார், ஐயோ முடியவே முடியாதுன்னு சொன்ன உங்களுக்கு சிக்கல்கள் தீரும், கவலைப்படாதீங்க. புரட்டாதியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சுய முன்னேற்றத்துக்கு உண்டான வழி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும், கவலைப்படாதீங்க. கும்பத்தை பொறுத்த வரைக்கும் மனசு தெளிவு வந்துட்டாவே ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய அமோகமான நாளுங்க கும்பராசி நேயர்களே. நற்பவி நல்லது பழிக்கட்டும். போயிட்டு விட்டுங்களா? மீனராசி அன்பர்களே நேயர்களே, சங்கடங்கள் கஷ்டங்கள் சிரமங்கள் எவனையும் நம்ப முடியல இப்படின்னு எல்லாமே நெகட்டிவாக இருக்கும். அந்த நெகட்டிவ் கொஞ்சம் கொஞ்சமாக மனசளவில் இருந்து விலகி கண்ணு முன்னாடி ஒரு பாசிட்டிவாக நடந்துக்குவீங்க. உங்களுக்கே அது நடக்கிறப்போ கண்டிப்பாக புரிஞ்சுக்குவீங்க. புரட்டாதி சனிக்கிழமையில் காலையில் போகிறப்போ பெருமா கோயிலுக்கு போயிட்டு மனசார ஒரு ப்ரே பண்ணிட்டு போனீங்கன்னா காரிய தடைகள் காரிய சிரமங்கள் மறைமுகமான எதிர்ப்புகள் எல்லாமே நீங்கக்கூடிய காலகட்டம் மீனராசினர்களுக்கு இருக்குதுங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்ல நிம்மதியான தூக்கமாப்பா. குடும்பத்தில் யார் எதையும் பெருசாக பேசிக்கல, சரிட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. இந்த வரவெல்லாம் வராது, கடன் கொடுத்துட்டு படாபாடு படுற அப்படின்னு இழுவரியாக இருந்த பல விஷயங்கள் பண வரவுகள் எல்லாமே ஓரளவுக்கு சார்ட் அவுட் ஆகக்கூடிய காலகட்டம் இருக்குது. தொழில் வியாபாரம் வேலையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கும். எல்லாமே நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. அவங்கள புரிஞ்சுக்கிட்டு சரின்னு போயிட்டிங்கன்னா அந்த நிம்மதி கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அதே சமயத்தில் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே முதல்ல சொன்ன மாதிரி எல்லாமே ஆதரவு சப்போர்ட் எல்லாமே இருக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மைனஸ் எதுவும் கிடையாது. எல்லாமே உங்களுக்கு புது விதமான அனுபவம் கிடைக்கும். சில டைமில் உணர்ச்சி வசப்பட்டு முடிவுகள் எடுக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது, எடுத்துடாதீங்க. சிந்தனைக்கு உட்பட்டு முடிவெடுத்து இன்றைக்கி கொஞ்சம் பாருங்கள். உணர்ச்சி வசப்பட்டு ஒரு நெருக்கடியில் முடிவெடுத்திங்கன்னா சிக்கலாகி போயிருங்க. அது மட்டும் கொஞ்சம் மைனஸாக இருக்குது, கவனமாக வச்சுக்கோங்க. மற்றபடி ரொம்ப நாளாக நீங்கள் நினச்சிட்டு இருந்த ஒரு சுபகாரியம் ஒரு பணி நிமித்தமான ஒரு புதிய வேலை வாய்ப்பு அது மாதிரிலாம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. ஒன்றும் தொந்தரவு ஒன்றும் இல்லை. முதல்ல உங்களுக்கு ஒரு ஊக்கமான ஒரு தன்னம்பிக்கையான நாள் அப்படின்னு மீனராசிரியர்கள் சொல்லலாங்க. புரட்டாதியை பொறுத்த வரைக்கும் பல சிரமங்கள் கஷ்டங்கள் இருந்தால் கூட இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக விலகி ஒரு பாசிட்டிவ் மைண்ட் வரக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க. உத்திரட்டாதியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு மேன்மை மிகுந்த நாள் அப்படின்னு சொல்லலாங்க. ரேவதியை பொறுத்த வரைக்கும் இந்த நாளை நீங்கள்
பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. எப்படி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்பேற்பட்ட காலகட்டத்தில் பாசிட்டிவ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வழியில் நீங்கள் போங்க, வெற்றி கண்டிப்பாக உண்டாகும். மீனராசி நேயர்களே, இன்றைய நாள் மனசில் இருந்த சங்கடம் நீங்களாவே பெரிய விஷயம் அப்படின்னு பெருமாளுக்கு ஒரு பூஜையை பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருங்க. போயிட்டு விட்டுங்களா? நல்லது வலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. அனைத்து நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வஜ்ரம் அஸ்ட்ரோ அப்படிங்கிற நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தினசரி ராசி பலன் போக சில விஷயங்கள், இந்த விஷயங்கள் சொல்லலாம்னு பிளான் பண்ணியிருக்கிறேங்க. பார்ப்போங்க. உங்கள் சப்போர்ட் இருந்தால் நிறைய விஷயங்கள் நம்மளால் கலந்து உரையாடலாம், பார்க்கலாம். போயிட்டு விட்டுங்களா? நற்பவி நல்லது பழிக்கட்டும். எல்லாம் சென்னிமலை முருகனுடைய அருளே. போயிட்டு வரோங்க.